மனசு சரியா இருக்கணும். அதனாலதான் இந்த இடத்துல நாம கந்த சஷ்டி விரதம் இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் ஆணவ ரூபமாக இருக்கக்கூடிய சூரபன்மன், கன்மத்தினுடைய ரூபமாக இருக்கக்கூடிய சிங்கமுகாசுரன், மாயையினுடைய ரூபமாக இருக்கக்கூடிய தார்காசுரனை வதம் செய்வது போல மருட்கருணையால் அவர்களை ஆட்கொண்டான் இறைவன் முருகன் என்று பார்க்க. அப்ப இந்த சூரசம்ஹார பெருவிழா என்னது? நம்முடைய ஆணவம், கன்மம், மாயை மூன்றையும் அழிக்கணும். அதுக்கு தான் இங்க வந்திருக்கோம். சிற்றின்பங்களை எல்லாம் விடுத்து பேரின்ப நிலையை பெறுவதற்காக இங்கே வருகை தந்திருக்கிறோம். இந்த பேரின்ப நிலையை தருவது எது? இந்த சூரசம்ஹார விழா. இந்த மனசுக்குள்ள இருக்கிற ஆணவங்கிற சூரன், இந்த மனசுக்குள்ள இருக்கிற மாயை என்கின்ற சூரன், இந்த மனசுக்குள்ள இருக்கக்கூடிய கன்மம் என்கின்ற சூரன், இவன் அழிஞ்சாத்தானே நீங்க கந்த சஷ்டி விரதம் இருந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு.